வணக்கம் மகளே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இருக்கிற ஜெட்டி அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 குடும்பம் தான் காட்டுக்குள்ளே இருக்கிறோம். 15 கொஞ்சம் கூட நினைக்கிறேன். ஏன்டா வீடுகளை பார்க்கறது ஒரு 15க்கு மேற்பட்ட வீடுகள் இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் வந்து இந்த மழை வெள்ளத்தால் சரியாக கஷ்டப்பட்டு போயிருக்கணும். அதே தான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுவோம்னு வந்துக்கிறேன். சரி, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வீடு. இங்கே போல வீடு காட்டுக்குள்ளே இருக்குது. இந்த இஞ்சால போனீங்கன்னா அப்படியே கடல் இஞ்சால நேவிக்க இஞ்சால இதால நாங்கள் நாங்கள் இந்த வீடு தான் இருக்கு. எங்க பிறந்த இடம் எது? கச்சேரி. நீங்க காதலிச்சு தான் கல்யாணம் செய்வீங்களா? நீங்க எந்த இடம்? அங்கால. அப்ப உங்களுக்கு அரசாங்கம் தந்த வளவா இது? இல்ல என்ன இங்க வந்து இருக்கிறீங்க? பொதுக்கான நீங்களா வந்து குடிசை போட்டு இருக்கிறீங்களா? இது அரசாங்க நிலமா இல்ல ஒரு தனியாட்ட நிலமா? அரசாங்க நிலம். வீடா கட்டி போட்டு சும்மாலாம் எல்லாம் போயிருக்கிறோம். நாங்க இந்த குடிசைல இருக்கோம். ஒரு உதவி ஒன்றுமே இல்லை. விதானம் கூட உதவி செய்யறாங்க. இல்ல நாங்க இல்ல சில உதவிகள் நிறைய பேருக்கு போய்கொண்டிருக்கேன். நான் இதுவரைக்கும் உதவி செய்தேன். ஒரு 2 பேருக்கு நான் செய்திருக்கேன். நான் தூர போய் புறத்திடத்தை செய்திருக்கேன். பூனரிக்கங்கால தான் செய்திருக்கிறேன். அப்ப எங்களுக்கு தெரியாது இப்படியான கஷ்டப்பட்டாங்க. நிறைய பேர் உதவி செய்ய காத்திருக்கணும். வெளிநாட்டாக அதாவது தகுந்த ஆட்களுக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு எண்ணத்துல தான் இருக்கிறான். சும்மா எல்லாரும் இருக்கிறோம். உங்களை பார்த்தோன்னே உதவி செய்யணும், என்னதுக்கு உதவி செய்யணும் போயிடும். இல்ல நான் அதுதான் சும்மா இப்ப நான் எங்களுக்கு ஒரு துளி கூட ஐடியா இல்லை. வந்தோம், எங்களோட யூடியூபுக்கு ஒரு வீடியோ எடுத்தோம், போனோம்ன்ற ஒரு பிளான்லாம் நான் வந்தேனா வந்து இப்படி பார்க்க எங்களால் உதவி செய்யாம போக முடியாது. அதால என்னால் முடிஞ்சதை நான் செய்திருக்கிறேன். நான் கட்டாயம் உங்களுக்கு இதை விட பெரிய உதவி எடுத்து தருவேன். நான் நம்புறேன். இதுக்காக நீங்க இருக்கிற படுக்கிறது எல்லாமே எவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? 1 வருஷம் 2 வருஷமா 2 வருஷமா இங்கதான் இருக்கிறீங்க. எங்களுக்கே நடுங்குது. குழந்தையோட இருக்கிற சரியான கஷ்டம் பார்க்க தெரியுது. அரிசி இல்லைனா இல்லைன்னா கூலி வேலைக்கு தான் போறேன். என்ன வேலை என்ன செய்றீங்க? மேசன் வேலை, கூலி வேலை. இந்த மலைகளுக்கு வேலை எடுக்க செய்யறதே சரியான கஷ்டம். என்ன வீடுகள் உங்களுக்கு வேற வீடுகள்ல தராய் நம்ம ஒரு கல்வீடுகள் அதில் போய் இருக்கக்கூடிய வசதிகள் இல்லையா? இது கூட வளவா, சொந்த வளவா? பொதுக்கான இப்ப இருக்க வீடு கட்டலாமா? நீங்க வீடு கட்டல இந்த இடத்துக்கு என்ன பேரக்கா? நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் போய் இருக்கக்கூடிய மாதிரி இதை விட்டு வேற இடங்கள்ல வீடுகள் கட்டி தந்தா போயிருப்பீங்களா? அரசாங்க உதவியல் அப்படி எதுவும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? சுமார் ஒரு 2 வருஷமா இங்கதான் இல்ல வாழ்ந்து கொண்டு இருக்கணும். பாருங்க அந்த குடிசைய பாருங்க. பார்க்கலாம், உள்ளு பார்க்கலாமா? இதுதான் அந்த வீடு. இந்த வீட்டில் இதில் ஒரு சின்ன ஒரு ஆக்கி உண்டு. மற்றது இதெல்லாம் நான் படுக்கிறது சமைக்கிறது எல்லாம் இதில் இந்த இடத்துல சமைக்கணும். குடியரசு சூழ்நிலையில எங்களால வாழ முடியும் கேட்டா ஒரு வீதம் கூட என்னால வாழ முடியாது. நீங்க என்ன எதிர்பார்க்க? சும்மா ஒரு வீடியோ எடுப்போம்னு தான் வந்தாங்க. உண்மையாவேக்கா இல்ல அந்த நல்லூர் அந்த சைடுலாம் சரியான வெள்ளம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இங்கே இவர் எனக்கு முதலே சொன்னேன், தான் ஒருக்கா வந்து இங்கே உதவி செய்தவர், இங்கே ஒரு வீடு உதவி செய்தவர். அப்போ இப்படி இங்கே கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்கணும், நாங்கள் ஒருக்கா போய் பார்ப்போம். இந்த வெள்ளத்தில் இருக்கிற ஆக்களை வெளியில் எடுத்து காட்டினா தான் ஆக்களுக்கு தெரியும் இப்படி ஆக்கள் இருக்கணும் சொல்லி. அப்போ அதால் வாங்க பார்ப்போம்னா வந்து நாங்கள் உதவி செய்யணும்ன்ற எண்ணத்தில் வரையில ஆனால் செய்வோம். இத சும்மா இதே மாதிரியே ஒரு கொங்கிரீட்டால கட்ட முடியாது. ஒன்றும் செய்யல. உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா இதுக்கு அதை காணிக்கு வீடும் கட்ட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது.